الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: حرمة المؤمن أعظم حرمة الكعبة. وصدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், சுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் இந்த ஈதுடைய நாட்களிலே ஐயாமுத் தஷ்ரீக் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த, உலகத்திலேயே சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பல கோடிக்கணக்கான ஹாஜிகள் ஹஜ் என்னும் புனித கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் இதுபோல பல வாய்ப்புகளை, இதுபோல பல தருணங்களை அடையக்கூடிய தௌஃபீக்கையும் ஆஃபியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் வாழ்நாளில் அதிகமாக வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். யாரெல்லாம் ஹஜ் செல்லாமல் இன்னும் செல்வதற்குண்டான ஆசையோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ, வாழ்க்கையில் அதிகமாக ஹஜ் உம்ராக்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அவர்களுக்கும் எனக்கும் ரப்புல் ஆலமீன் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9ஆம் நாள், பிறை 10ஆம் நாள், இந்த 2 தினங்களை மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10ஆம் நாள் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்றைய நாள் எந்த நாள் என்று யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமானார் கேட்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம். அவங்க நினைச்சிருந்தா சொல்லி இருக்கலாம், இது துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10ஆம் நாள்னு சொல்லி இருக்கலாம். இருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் பல சமயம் அவர்கள் கேள்வியை கேட்டு துவங்குவார்கள், பிறகு பதில் சொல்லுவார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இன்னைக்கு என்ன நாள் என்று தெரியுமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்லிடுறாங்க, எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவருடைய தூதரும் அறிந்தவர்கள். இது எந்த நகரம் என்று யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாங்க. மக்கமா நகரத்தை பற்றியே, இது எந்த நகரம் என்று யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயும் அதே பதிலை சஹாபாக்கள் சொல்றாங்க. 3ஆவதாக திரும்ப கேட்குறாங்க, இது என்ன மாதம்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்பவும் சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம், இது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் தெரிந்த செய்தி என்பதாக சொல்லி இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்றைய நாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த நகரம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த புனிதத்தை காட்டிலும் ஒரு முஸ்லிமுடைய உயிர் புனிதமானது, ஒரு முஸ்லிமுடைய செல்வம் புனிதமானது, ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் புனிதமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால வச்சு சஹாபாக்கள் ஹஜ் செய்யக்கூடிய சமயத்தில் இந்த செய்தியை சொல்றாங்க.
இன்னைக்கு ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் எல்லோருமே ஒரு ஹஜ்ஜை செஞ்சு முடிச்ச பிறகு இந்த மனதுடைய விஷயத்துல ஒரு முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை விளங்காம அவங்க பரிபூர்ணமான ஹாஜியாக ஆகவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமினுடைய மகத்துவத்தை குறித்தும், ஒரு முஸ்லிமினுடைய செல்வத்தை குறித்தும், ஒரு முஸ்லிமினுடைய ஒரு உயிரை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கிய நாளான அந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10ஆம் நாள் இந்த செய்தியை சொல்றாங்க. அதே போல ரப்புல் ஆலமீன் இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்புமே இருக்குது. இந்த தீனுல் இஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்மளுடைய மார்க்கத்துல பல சட்டங்கள் அல்லாஹ் தாலா நம்ம குர்ஆன் மூலியமா கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. இந்த அனைத்து சட்ட திட்டங்களையும் கடைசிய வசனமாக இந்த சட்டத்தை முடித்து இறக்கிய வசனம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10ஆம் நாள் தான் இறங்கு. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த இஸ்லாத்தினுடைய தீனுல் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை பரிபூரணமாக நாங்கள் வழங்கி விட்டோம், பூர்த்தி செய்து விட்டோம் சொல்லி ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை அங்கதான் இந்த நாட்கள்ல தான் ரப்புல் ஆலமீன் இறக்கிறான் என்றால் இது சாதாரண நாட்கள் அல்ல. இந்த நாட்களை காட்டிலும், இந்த புனிதத்தை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்திய விஷயம் என்ன? ஒரு முஸ்லிம்களுடைய கண்ணியம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப சொல்ல வந்த விஷயமே அதுதான். ஒரு முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு முஸ்லிம் எவ்வளவு பாடுபட வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இன்னும் எவ்வளவு மிகைப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல எல்லோருக்கும் பிடித்தமானது, உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளிலே மிக உயர்ந்த மிக மகத்துவமான மஸ்ஜித் அப்படின்னு சொன்னா நம்மள என்ன சொல்லுவோம்? மஸ்ஜிதுல் ஹராம சொல்லுவோம். மஸ்ஜிதுல் ஹராமில் எது சிறந்தது, அந்த இருக்கிற இடத்துல எது பெரிய புனித ஸ்தலம்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கஅபத்துல்லாவை சொல்லுவோம். அந்த கஅபத்துல்லாவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 3 கேள்வி கேட்குறாங்க. உன்னுடைய கண்ணியம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும், அது என்னுடைய வார்த்தையில நான் எப்படி அதை வர்ணிப்பேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கேட்டு மறுபடியும் உன்னுடைய நறுமணம் எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும், அதை நான் என்னுடைய வார்த்தையில எப்படி நான் வர்ணிப்பேன்னு கேட்குறாங்க. உன்னுடைய அழகு எவ்வளவு அழகானதாக இருக்கும், இது என்ன வார்த்தையை சொல்லி நான் கண்ணிப்பேன் நான் வர்ணிப்பேன்னு பெருமானார் கூறிவிட்டு கடைசியா சொல்றாங்க, உன்னை காட்டிலும், உன்னுடைய மகத்துவத்தை காட்டிலும் ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியம் மேலானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. கஅபத்துல்லா தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு புனித ஸ்தலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுக்க ஏக்கத்தோடு பாசத்தோடு பார்த்த ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இடம் சொன்னா அது கஅபத்துல்லா தான். அந்த கஅபத்துல்லாவை காட்டிலும் ஒரு முஸ்லிமனுடைய கண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஒரு முஸ்லிமை நம்ம எல்லா வகையிலையும் கவனிக்கணும். ஒரு முஸ்லீமை இன்னைக்கு கொலை செய்யறாங்க பார்த்தீங்களா, பல இடத்துல இன்னைக்கு முஸ்லிம்களை எப்படியெல்லாம் அடிச்சு எப்படியெல்லாம் அவங்கள தீண்டையில ஈடுபட முடியுமோ, அவங்களை என்ன வகையிலெல்லாம் துன்புறுத்த முடியுமோ உலகளாவிய பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமினுடைய உயிரை குறித்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லிட்டாருன்னு சொன்னா அவரை கொலை செய்யக்கூடாது. இன்னொரு முஸ்லீம் அவரை கொலை செய்ய கூடவே கூடாது. அது எவ்வளவு பெரிய பாவம்னு சொன்னா, அதாவது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்ல என்ன செஞ்சிடறாங்க, எல்லாரையும் காஃபிருங்களை கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு காஃபிரை வெட்ட போறாங்க. அந்த காஃபிர் என்ன சொல்லிடுறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி நான் முஸ்லீம் ஆயிட்டேன், என்னை கொல்லாதீங்க அப்படின்றாங்க. இப்போ உசாமா ரலியல்லாஹு என்ன பண்ணிடுறாங்க, அது காதுல வாங்காம கவனிக்கிறாங்க. வாயால சும்மா சொல்லியிருப்பான், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இவன் கலிமாவை சொல்லிட்டான்னு சொல்லி அவனை கொலை செஞ்சிடுறாங்க. செஞ்சுட்டு பெருமானார் இடத்துல இந்த செய்தியை சொல்றாங்க. இது போல அவன் சொன்னான், நான் அது மாதிரி அவரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிக்கிறாங்க. அவனுடைய நெஞ்ச பிளந்து நீ பாத்தியா, அவன் உள்ளத்திலேருந்து சொன்னானா நாவால சொன்னான்னு நீ பாத்தியா, கலிமான்னு ஒரு வார்த்தையை அவன் சொல்லிட்டானா எப்படி நீ அவனை கொல்லலாம்
அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. உஸாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் கண்டித்த கண்டிப்புல நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன் என்றால் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாகவே நான் மரணித்திருக்கலாம், அல்லது இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நான் பிறந்திருக்கலாமே என்ற அளவிற்கு வாழ்க்கையில் நான் ஏங்கும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதி என்னை கண்டித்தார்கள் என்பதாக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுறாங்கன்னு சொன்னா, ஒரு முஸ்லிமினுடைய உயிர் என்பது மிகவும் ஒரு மகத்துவமானது. நாளைக்கு மறுமையில ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் கொலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மறுமையில அவனுடைய நெத்தியில ஆயிஷும் ரஹ்மத்தில்லான்ற வார்த்தை எழுதியிருக்குமா, அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் நீக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய நெத்தியில முத்திரையிடப்பட்டிருக்குமா. ஒரு காஃபிருக்கு கூட இந்த முத்திரை இருக்காதான், முஸ்லிமுக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிமை கொலை செஞ்சதுக்காக என்ன செய்வாங்களாம், அவன் நெத்தியில அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் இவன் தூரமாக்கப்பட்டவன் முத்திரையோடு மறுமையில் அவனை கொண்டு வரப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு முஸ்லிமுடைய உயிர் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப நம்ம யோசிக்கணும், அப்ப நம்ம ஹஸரத் நான் என்ன கொலை பண்ண போறேன்னா, இல்லை நான் அப்படி கொலை பண்றதுக்கு உண்டான ஈடுபாடு எனக்கு இல்லைன்னு சொன்னா, உலகளாவி எத்தனையோ முஸ்லிம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். காசாவுல பல முஸ்லிம்களே தினம் தினம் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், அதுக்காக வேண்டி வருத்தப்படணும். நம்மால் முடிந்த அளவிற்கு அதுக்காக வேண்டி கையேந்தியாவது துவா செய்யணும். இந்த மகத்துவமான இந்த 2 நாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த துல் ஹிஜ்ஜாவினுடைய பிறை 9, 10 பெருமான் இதைத்தான் உணர்த்தினாங்க. இந்த நாட்களை காட்டிலும் கஅபத்துல்லாவை காட்டிலும் அவங்க உணர்த்தின விஷயம் என்ன, ஒரு முஸ்லிமினுடைய உயிர் என்பது மகத்துவமானது, அதற்காக வேண்டி நம்ம பாடுபடணும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தினாங்க. அதே போல ஒரு முஸ்லிம் முஃமினுடைய கண்ணியத்தை பத்தி பெருமானார் சொல்லும் போது, இன்னைக்கு நம்ம சாதாரணமா கேளிக்கையா ஒரு விஷயம் செய்யறோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு ஒருத்தவரோட ஒரு பொருளை எடுத்து நம்ம மறைச்சு வச்சுட்டு சும்மா அவரை கொஞ்ச நேரம் ஏங்க விட்டு ஒரு விளையாட்டு சாவியை தூக்கி மறைச்சு வச்சுட்டு அவர் கொஞ்ச நேரம் அரக்கடிச்சுட்டு அப்புறமா கொடுக்கறது ஒரு விளையாட்டுத்தனமா நம்ம செய்யறோம். இப்படி சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சஹாபி தூங்கிட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல கயிறு வச்சிருந்திருக்கிறாங்க, அந்த கயிறை போய் எடுத்திருக்காங்க. எடுக்கும் போது அவர் திடுக்கிட்டு எந்திரிச்சு ஒரு பதட்டம் ஆகிறாரு. அவங்க கயிறை தான் எடுத்தாங்களான்ற கூட விஷயம் கூட அவருக்கு தெரியாது, கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாரு. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யுரப்பிய முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுக்கு இவ்வாறு அவரை அலக்களிக்க என்பது ஹலாலாக ஆகாது, மார்க்கத்தில் ஆகுமாகாது என்பதாக, ஹராம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு உணர்த்தினாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சாதாரணமா ஒரு கேளிக்கையாக தான் நம்ம செய்வோம். ஒரு 2 நிமிஷம் அவரை அலக்கடிப்போன்னு பண்றோம் பார்த்தீங்களா, இதை கூட ஒரு துச்சமான ஒரு செய்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கண்டிச்சிருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு ஒரு தண்டனை வச்சிருக்கான். என்ன தெரியுமா, ஒரு முஸ்லிமை கபரில் அடைச்ச பிறகு மலக்குமார்களிடத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, 100 கசையடி அவங்களுக்கு போய் அடிங்க, அந்த கபர்வாசிய 100 கசையடி அடிங்கன்னு சொல்லி மலக்குமார்களை அனுப்பி வைப்பானோ. அப்ப இந்த மலக்குமார்களை இந்த கபராலியை அடிக்க வரக்கூடிய சமயத்துல இந்த கபராலி என்ன செய்வாராம், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாராம். எனக்கு இவ்வளவு தண்டனைலாம் வேணாம், நான் என்ன பாவம் செஞ்சுட்டு எனக்கு இவ்வளவு சௌக்கடி, என்னை இந்த கசையடி அடிக்காம என்னை பாதுகாத்துடுன்னு அல்லாஹ்ட்ட மன்றாடுவானாம். அப்ப உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், சரி 100ல் 99 குறைச்சிட்டு ஒரே ஒரு கசையடி அவரை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப மலக்குமார்களும் ஒரே ஒரு கசையடி அந்த கபர்ல அடிப்பாங்களாம், கபரு முழுக்க நெருப்பு கொழுந்து எரிய ஆரம்பிக்குமா. அப்ப இவர் கேட்பாரா, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்னு எனக்கு இந்த தண்டனை, எதற்காக வேண்டி நான் இந்த தண்டனையில ஈடுபடப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்கும் போது மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், உலகத்துல நீ 2 பாவம் செஞ்சிருக்கிற, உலகத்துல நீ 2 பாவம் செஞ்சிருக்கிற. முதல் பாவம், வேண்டுமென்றே தெரிந்தே தொழுகைக்கு செல்லும் போது ஒது இல்லாமல் தொழுகிறது. வேண்டுமென்னே ஒருத்தர் தெரிஞ்சிருச்சு, ஒது இல்லைன்றது விஷயம் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சுட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, தொழுகையில ஈடுபட. மார்க்கத்துடைய சட்டம் என்ன தெரியுமா, தொழுகையில இன்னைக்கு ஒருத்தர் நார்மலா ஒதுவோட தொழுகைக்கு வந்துட்டார். இப்ப தொழுகையில நிற்கும் போது என்ன ஆயிடுது, அவருக்கு காத்து பிரிஞ்சிருது, ஒது
முறிஞ்சிருது. இப்ப அவருக்கு மார்க்கத்துடைய சட்டம் என்னன்னு சொன்னா, அவர் அப்படியே தொழுகையை முறிச்சிட்டு நேரா போயிட்டு ஒது செஞ்சுட்டு வந்து தொழுகையை கண்டினியூ பண்ணணும். இது முசல்லியாக இருந்தாலும் சரி, தொழு வைக்கக்கூடிய இமாமாக இருந்தாலும் சரி, இது ஒன்றும் அசிங்கமான விஷயம் கிடையாது. இது ஒன்றும் மனிதனிடத்துல ஒரு பெரிய குறை கிடையாது. மார்க்கம் இந்த தீர்ப்பை வழங்குது. ஒரு மனிதனுக்கு தொழுகையில ஒது என்பது முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா தொழுகையை அப்படியே விட்டுட்டு போய் அவர் என்ன செஞ்சுட்டு வரணும், பொதுவை போய் செஞ்சுட்டு வந்து ஒரு தொழுகையில ஜாயின்ட் பண்ணணும். இப்படி ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சிடறாரு, வேண்டும் என்றே தொழுகையில ஒது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு என்ன செஞ்சிடறாரு, தொழுகையில ஈடுபட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன வகையான தண்டனை, கபுராலியா இருக்கப்புறம் அவங்களுக்கு கசையடி வழங்கப்படுகிறது என்பதாக மார்க்கம் நமக்கு கண்டிக்கிறது. ரெண்டாவது பாவமா என்ன தெரியுமா சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட முஸ்லிம் ஒரு மனிதர் உங்களுக்கு முன்னாடி இருக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட மனிதருக்காக வேண்டி எந்த ஒரு உதவியும் செய்யாமல் நீ கடந்து போயிட்ட, அந்த இடத்த விட்டுட்டு நீ கடந்து போயிட்ட, அதனால தான் இந்த 2 தண்டனை உனக்கு வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் போருடைய சமயத்துல சஹாபாக்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, தபூக் போர்ல நிறைய சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க, சில சஹாபாக்கள் கலந்துக்கல. இன்னைக்கு மனிதர்களுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஈஸியா நம்ம என்ன சொல்லிடுறோம், ஒருத்தவனுடைய ஈமானை நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம். இவர் பெரிய ஈமான்தாரி, இவருக்கு ஈமானே கிடையாது, இவர் முஃமினு, இவர் முனாஃபிக்குன்னு இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிடுறோம், சாதாரணமா இன்னொருத்தவருடைய ஈமானை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மள்கிட்ட ரொம்ப பரவலா இருக்குது. சஹாபாக்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த போர்ல சில சஹாபாக்கள் கலந்துக்கல பார்த்தீங்களா, அவங்கள குறித்து வந்திருக்கிற சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்தந்த சஹாபாக்கள் எல்லாம் வரலையா, இன்னும் போருக்கு வந்து கலந்துக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு சஹாபாக்கள் சொல்றாங்க, உடனே ஜட்ஜ் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் வியாபாரத்துடைய மோகம் முத்தி போச்சு, அவங்களுக்கு வியாபாரத்துடைய மோகம் முத்தி போச்சு, அவங்களுடைய தோப்புகளுடைய மோகம் முத்தி போச்சு, அதனால அவங்க போருக்கு கலந்துக்கல, அவங்க எல்லாம் முனாஃபிக் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, ஒரு மாதிரி அவங்கள பத்தி அவதூறு பேசி ஒரு சஹாபாக்கள் கூட்ட பேசுறாங்க. இந்த பக்கத்திலே அந்த ஊருக்காரரான பக்கத்திலே இருந்து கொண்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல உடனே சொல்றாங்க, இங்கு கலந்திருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை காட்டிலும் வராமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சஹாபாக்கள் உங்கள் மீது அளவு பிரியத்தை வைத்திருக்கிறார்கள். எனவே அவங்க இந்த காரணத்துக்காகலாம் ஒன்றும் வரல, அவங்க வேற ஒரு முக்கிய காரணங்கள் சில தங்கடத்தினாலதான் இந்த போருக்கு அவங்களால வர முடியலன்னு சொல்லி சஅத் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, அந்த வராத முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க கேட்டதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பாராட்டுறாங்க. குறை சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்களை பெருமானார் கண்டுக்கல, பெருமானார் அந்த விஷயத்தை பெருசுபடுத்தல, மாறாக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை, முஃமின்களுடைய கண்ணியத்தை குலையாமல் அங்க பாதுகாத்தாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்து இருக்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கஅபத்துல்லாவினுடைய கண்ணியத்தை காட்டிலும் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதைத்தான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9, 10 நமக்கு கற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். அது மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் எல்லாம் எந்த அளவிற்கு அவர்கள் ரொம்ப பேணுதலோட இருப்பாங்கன்னு சொன்னா, சாதாரணமா ஒருத்தவரை அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி இவர் இந்த கருப்பா இருப்பார் பாரு, இப்ப நம்ம சொல்லுவோம் தெரியுமா, எந்த கடையிலப்பா நீ வாங்கின, இந்த கருப்பா குட்டையா இருப்பார் பாருங்க, அந்த கடையில நம்ம வாங்கின, இப்படி பேசுவோம் பார்த்தீங்களா, அது அவங்க சொல்றாங்க, இப்னு ஸீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கருப்பா இருப்பார் மாதிரி சொல்லிட்டு உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றாங்க. ஏன் இமாம் ஏன் இப்படி நீங்க சொன்னீங்கன்னு கேட்கும்போது, இல்ல ஒருவேளை நான் அவரை கருப்புன்னு சொன்னது அவர் மீது உண்டான குறையை நான் புறம் பேசி விட்டதாக ஆகிவிடுமோ, அதனால நான் அந்த பாவத்தை நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஒரு நண்பருக்கு உடம்பு முடியலை, அவரிடத்துல போய் அவர் விசாரிக்கிறாங்க, நலன் விசாரிக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒருத்தர் போய் நலன் விசாரிச்சா என்ன கேட்போம், முதல்ல என்ன கேட்போம்,
ஆஸ்பத்திரிக்கு போனியாப்பான்னு கேட்போமா இல்லையா? அவங்களும் கேட்கறாங்க, என்னப்பா மருத்துவமனைக்கு போனியா? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா நான் இந்த மருத்துவமனைக்கு நான் போனேன் அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்றாரு. அப்ப இந்த இமாம் சொல்றாங்க, நீ இந்த மருத்துவமனைக்கு போனல்ல, ஒருவேளை இந்த மருத்துவமனைக்கு நீ இன்னொரு இவங்க சொல்லிட்டு இந்த மருத்துவர் இடத்துல போயிருந்தா உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்றாங்க. உடனே யோசனை வந்து அப்ப அவர் கேட்கிறார், ஏன் இமாம் இப்படி நீங்க சாதாரணமா சொல்லிட்டு எதுக்கு அஸ்தக்ஃபிருல்லா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. இல்லப்பா, நீ ஒரு மருத்துவரை பார்த்துட்டு வந்திருக்கிற, இன்னொரு மருத்துவரை நான் உயர்த்தி பேசும்போது அப்ப இவரை பத்தி நான் ரொம்ப குறைச்சு மதிப்பிடுவது போல ஆகிவிடும். அதை உணர்ந்துதான் நான் அஸ்தக்ஃபிருல்லான்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வார்த்தையில அந்த பேணுதல் அவங்க கவனிச்சிருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமா மாறிடுச்சு. ஏன் இது எப்படி தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இப்படி மஜ்லிஸ்ல எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னா, யாராவது இந்த இடத்துல யாராவது புறம் பேசுனாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல துர்நாற்றம் அடிக்குமா. ஹதீஸ், இப்னு மாஜால வர ஹதீஸ். அப்ப பெருமானார் சொல்லுவாங்களாம், இந்த இடத்துல இருந்து துர்நாற்றம் எனக்கு வந்துகிட்டு இருக்குது, இங்க யாரோ புறம் பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேச்சை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்களாம். அப்ப இத ஒரு இமாம் இந்த ஹதீஸை எடுத்து சொல்லும் போது அப்ப அந்த அந்த சஹாக்கள்லாம் கேட்குறாங்க, இமாம் அப்ப என்ன புறம் பேசுனா அந்த இடத்துல இருந்து துர்நாற்றம் வரணுமா இல்லையா? இன்னைக்கு நிறைய மக்கள் உலகத்துல புறம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பெருமானார் காலத்துல எப்படி துர்நாற்றம் வந்ததோ அது மாதிரி இப்ப வரது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த இமாம் அழகா பதில் சொல்றாங்க, அதாவது பெருமானாருடைய காலத்துல சஹாபாக்கள் பெரும்பாலும் புறம் பேச மாட்டாங்க, ஏதாவது எப்பயாவது சிலர்கள் தான் புறம் பேசுவாங்க. அதனால அந்த துர்நாற்றம் அவங்களுக்கு ஈஸியா அட்ரஸ் ஆயிடும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் எல்லாரை பற்றிலும் புறத்தை மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த துர்நாற்றம் என்ன ஆயிடுச்சு, இவங்க மூக்குக்கு பழகி போயிடுச்சு. இன்னைக்கு இந்த தோல் வியாபாரிங்களா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தோல் பட்டக்குள்ள போயிட்டு அந்த வாடையில எல்லாம் நம்மளால வந்து நிக்க கூட முடியாது. லெதர் ஃபேக்டரிக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா நிக்க கூட முடியாது. ஆனா அந்த லெதர் ஃபேக்டரியில ஒர்க் பண்ற அந்த ஊழியர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, அதுக்குள்ளதான் சாப்பிடுவாங்க, அதுக்குள்ளதான் தூங்குவாங்க, நம்மளால நிக்க கூட முடியாது. ஆனா அவங்க அங்கதான் சாப்பிடுவாங்க. காரணம் என்னன்னா அந்த மூக்கு அதுக்கு தகுந்த போல பழகிரும், அந்த வாடை அவங்களுக்கு பழகிரும். இன்னைக்கு நம்மளை போல இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களுக்கு புறம்பேசி 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 ஒரு முஸ்லிம்னுடைய கண்ணியத்தை குலைச்சு வாழ்க்கையை குலைத்து என்ன ஆயிடுச்சு, துர்நாற்றத்திலேயே மூழ்கி போய் நம்மளுடைய மூக்கெல்லாம் முத்தெடுத்துடுச்சு. அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு புறம் பேசினால் அது தனிப்பட்ட துர்நாற்றம் என்று யாருடைய உள்ளத்திலுமே வருவதில்லை என்பதாக அந்த இமாம் அழகா அந்த இடத்துல பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம்களுடைய கண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், விபச்சாரம் செய்வதை காட்டிலும், விபச்சாரம் எவ்வளவு பெரிய பாவம், இருக்கிற ஆக பெரிய பாவமா இல்லையா, இந்த விபச்சாரத்தை காட்டிலும் புறம் பேசுறோம் பார்த்தீங்களா, இந்த பாவம் மிகப்பெரிய பாவம், விபச்சாரத்தை விட இது பெரிய பாவமா. ஏன் ரசூலுல்லாஹ், ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தவன் விபச்சாரம் செஞ்சிட்டான்னா கூட அவனுக்கு விபச்சாரம் செஞ்சிட்டோன்ற தப்பை பத்தி தெரியும். நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், அப்ப காலையில செய்யறான்னா அவனுக்கு என்ன இருக்கும், மாலையில தௌபா செய்யணும்ன்ற ஒரு எண்ணமாவது அவனுடைய உள்ளத்துல வரும். ஆனா இன்னைக்கு நாம பாவம் செய்யறோன்ற பாவமே தெரியாம இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பாவம் என்னன்னு தெரியுமா, புறம் பேசுறது தான். இன்னைக்கு புறம் பேசுறத பாவமா நம்ம ஒரு பொருட்டா கூட எடுக்கிறது கிடையாது. புறம் பேசுறது ஒரு ஹாப்பினஸா, ஒரு ஜாலியா, ஒரு என்டர்டெயின்மெண்டா இன்னைக்கு நமக்கு மாறிடுச்சு. பாவம் செய்யறோன்றது தெரிஞ்சாதானே பாவத்துக்கு நம்ம பரிகாரம் தேட முடியும். அப்ப புறம் பேசுற பாவத்தை ஒருத்தவனால தெரிஞ்சிக்கவே முடியலன்னா அவனுக்கு தௌபா என்னும் வாசல் அடைக்கப்படுகிறது. அதனால தான் ஒரு விபச்சாரனை விட விபச்சாரம் செய்யும் பாவத்தை காட்டிலும் இந்த புறம் பேசக்கூடிய பாவம் கொடூரமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 பிறை 10 இதனுடைய மகத்துவத்தை காட்டிலும்
கஅபத்துல்லாவினுடைய இன்னைக்கு கோடிக்கணக்கான ஹாஜிமார்களை அடிச்சுக்கிட்டு போய் அந்த இடத்துல உயிர் போனாலும் பரவாயில்ல, கஅபத்துல்லாவை நான் தொட்டு முத்தம் கொடுத்துருவேன், அதனுடைய புனிதம் அவ்வளவு அப்படின்றத உணர்ந்து போய் இந்த கஅபத்துல்லாவை தொடுறாங்க பார்த்தீங்களா. இந்த கஅபத்துல்லாவினுடைய மகத்துவை காட்டிலும் ஒரு முஸ்லிமனுடைய உயிரும் கண்ணியமும் மிக பெரியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த நாட்களும் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. முழு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிமார்களுக்கும் இதைத்தான் அவர்களுக்கு பாடமாக பயிர்க்க. ஏன்னா அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு இஹ்ராம் கட்டிட்டாங்கன்னு சொன்னா கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், பிச்சைக்காரர்களாக இருக்கட்டும், அங்க எல்லாரும் சமந்தான். அதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சட்டத்தை அங்க வச்சிருக்கிறான். இன்னைக்கு நினைச்சிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வசதிக்கேற்ப ஆடையை போட்டு சுத்துவாங்கல்ல, தன்னுடைய வசதிக்கேற்ப லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ ஆடைகளை போட்டு தன்னுடைய தன்மானத்தை உயர்த்துவாங்கல்ல. அது கூட இருக்கக்கூடாது. இங்கு வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் சமம், அனைத்து மனிதர்களும் சமம், எல்லோருடைய கண்ணியமும் சமம் என்பதை காட்டுவதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இஹ்ராம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அங்க யாருமே நான் பெரியவன் எல்லாரும் அரஃபா மைதானத்துல போய் தரையில தான் படுக்கணும், எல்லாரும் முஸ்தலிஃபால போல தரையில தான் இருக்கணும், எல்லாரும் டென்ட் அடிச்சு கிரவுண்ட்ல தான் இருக்கணுமே தவிர அங்க 7 ஸ்டார் ஹோட்டல் 8 ஸ்டார் ஹோட்டல்னா எங்கேயுமே தங்க முடியாது. இது அல்லாஹ் நமக்கு சட்டமாக்கி இருக்கான்னு சொன்னா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய கண்ணியத்தை புரிஞ்சு இன்னொருத்தவருடைய மதிப்பை புரிந்து அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹஜ் என்னும் மிகப்பெரிய பாடம் முஸ்லிம்களுக்கு கற்றுத்தருகிறது. எனவே வாழக்கூடிய இந்த குறுகிய வாழ்க்கையிலே ஒரு முஸ்லிமினுடைய உயிருக்காகவும் ஒரு முஸ்லிமினுடைய பொருளுக்காகவும் ஒரு முஸ்லிமினுடைய மகத்துவக்காகவும் நாம் முயற்சி செய்து அதை பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். எனவே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே இந்த மகத்துவத்தை புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நமது சந்ததியினருக்கும் வழங்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவாதவங்க தொழுது கொள்ளுங்கள்.